ஒரு பெரிய கேமுங்க. நான் என் ஒய்ஃப் கிட்ட இந்த தொட்டாச்சினிங்கி செடி இருக்கு இல்லையா? அத வந்து சுருங்காம அதோட இலைய வந்து நீ பறிச்சுட்ட அப்டின்னா, நீ கேட்குற கிஃப்ட் நான் வாங்கி தரேன். 3 சான்ஸ் தரேன் நான் உனக்கு. 3 சான்ஸ்ல ஒரு தடவ நீ வின் பண்ணிட்டாலும், நீ கேட்கறத நான் வாங்கி தரேன் அப்டின்ற மாரி சொல்லியிருந்தேன். அவங்களும் சரி ஓகே நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன் அப்டின்னாங்க. அப்படி ஒரு வேள நீ நீ பண்ண முடியல, நான் பண்ணிட்டேன் அப்டின்னா, எனக்கு 3 சான்ஸ் குடு. அந்த 3 சான்ஸுமே நான் அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா நான் 3த்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்டின்னா, நான் கேட்கறத நீங்க வாங்கி தரணும் அப்டின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் சரின்னு சொன்னாங்க. உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தொட்டாச்சினிங்கி செடிய தொட்டாலே சுருங்கிடுன்ட்டு. அத கட் பண்ணி எடுக்கிறதெல்லாம் முடியவே முடியாது. அது அவ்ளோ கஷ்டமான விஷயம். ஆனா நான் எனக்கு ஒரு ட்ரிக்ஸ் தெரியும். அந்த ட்ரிக்ஸ வச்சு நான் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க 3 தடவ ட்ரை பண்ணாங்க. 3 தடவையும் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. சரி இப்போ என்னோட டர்ன் சொல்லிட்டு நேரா போனேன். ஒரு செடிய புடிச்சேன். பாருங்க. அவ்வளோதான். கட் பண்ணி எடுத்து காமிச்சேன். அது நல்லா தான் இருந்துச்சு. அது ஒரு சைட்ல மட்டும் ஒரு மூலையில லைட்டா சுருங்குச்சு. இவங்க அத வந்து கையில தொட்டி மீதி எல்லாத்தையும் சுருங்க வச்சுட்டாங்க. நான் எனக்கு தெரியாது. நான் வேணா அடுத்த செடி பார்க்குறேன். அடுத்த செடியில பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேற செடியில வேற ஒரு இடத்துல கட் பண்ணி காமிச்சேன். இது சுருங்காம இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க சுருங்கல பாருங்க. கட் பண்றது அவ்வளோ கஷ்டம். முடியாது. பட் ஆனா என்னால முடியும். எனக்கு ஒரு ட்ரிக்ஸ் தெரியுன்றதால நான் பண்ணிட்டேன். 3 அட்டெம்ப்ட்டா இன்னொரு செடிய ஒண்ணு எடுத்தேன். அதுலயும் கட் பண்ணி அதே மாரி காமிச்சேன். இங்க பாருங்க. இதே மாரி உங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நீங்களும் காம்படிஷன் போட்டி வைங்க. போட்டி வச்சு முடிஞ்ச வரைக்கும் ஜெயிக்க பாருங்க. முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் சொல்லி தரேன். பாய்.